கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பின் தப்பியோடிய ஆதவர்ஜுனா மறுநாள் நள்ளிரவில் இலங்கை நேபாளம் போன்று அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஜென்சி புரட்சி ஏற்படும் என பதிவிட்டதாக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவைக்கா தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கரூர் காவல்துறை தாவைக்கா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்தது. இந்த நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட தாவைக்கா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா இலங்கை நேபாளம் போன்று அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஜென்சி புரட்சி ஏற்படும் என பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக கலவரத்தை தூண்டுவது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது உள்ளிட்ட பிரிவுகளில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் விசாரணைக்கு வந்தபோது ஆதவ் அர்ஜுனா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி எக்ஸ் தளத்தில் மேற்கண்ட பதிவு 34 நிமிடங்களில் நீக்கப்பட்டுவிட்டது, நள்ளிரவில் 34 நிமிடத்தில் பெரும்பாலானோர் பார்க்க வாய்ப்பில்லை என்றும் வாதிட்டார். மேலும் நேபாளம் மற்றும் இலங்கை என்ற வார்த்தைகளை 15 நிமிடங்களில் நீக்கப்பட்டு விட்டதாகவும், கரூர் துயர சம்பவத்தில் காவல்துறையினரின் மோசமான செயல்பாடுகளை சுட்டிக்காட்டவே இந்த பதிவு போடப்பட்டதாகவும் வாதிட்டார். எக்ஸ் பதிவில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும், ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்படாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துவிட்டு பின்னர் அதை நீக்கியதை ஒப்புக்கொள்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆம் என பதிலளித்த ஆதவ் அர்ஜுனா தரப்பு வழக்கறிஞர், பதிவு நீக்கப்படவில்லை என்றாலும் கூட வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை என்றும், எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் கோபமாக சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, செப்டம்பர் 27ஆம் தேதி கூட்ட நெரிசல் நடந்த பின் முக்கிய பொறுப்பில் உள்ள ஆதவ் அர்ஜுனா தப்பியோடி விட்டார் என்றார். 28ஆம் தேதி நள்ளிரவு எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். இது சம்பந்தமாக காவல்துறைக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த அதிகாரம் உள்ளது என்றும் என்ஆர் இளங்கோ வாதிட்டார். மெசேஜ்களை ஃபார்வர்ட் செய்தாலே குற்றம் என தீர்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பதிவை நீக்கிவிட்டாலும் கூட 1 லட்சம் பேர் வரை அந்த பதிவை பார்த்துள்ளனர் என்றும், விசாரணைக்கு ஆஜராக கூறி சம்மன் அனுப்பியும் ஆதவ் அர்ஜுனா ஆஜராகவில்லை என்றும் வாதிட்டார். இந்த வழக்கில் வாதம் நிறைவடையாத நிலையில் விசாரணையை நவம்பர் 7ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். அதுவரை இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டுமென ஆதவ் அர்ஜுனா தரப்பில் கோரப்பட்டது. அதற்கு காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நவம்பர் 7ஆம் தேதி வரை இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என நீதிபதி உத்தரவிட்டார்.